ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நலமா, மகிழ்ச்சியா, உற்சாகமா இருக்கிறேன். புன்னகை முகத்தோட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு நலமா இருக்கீங்க அப்படின்னு பதில் வரப்போ அந்த இடமும் அந்த தலமும் ரொம்ப அழகாவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தலத்தில் ஒரு அற்புதமான கதை நம்ம சொல்லலாமா? ஒரு சின்ன பையன் கோயில் உண்டியில போய் உடைச்சிட்டு இருக்கான். அது ஒரு இரவு நேரம் வேற. இவன் உண்டியில உடைச்சோன்னா சத்தம் கேட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கூட்டிட்டாங்க. அதே நேரத்துல அந்த கோயிலுடைய பூசாரியும் வந்து அந்த பையனை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே ஊர் மக்கள் கிட்ட போய் ஒப்படைக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி அவரும் வந்து நிக்கிறாரு. ஐயா பாருங்க, வந்து உண்டியில வந்து உடைக்கிறான், உண்டியில இருந்து காசு வந்து திருடுறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த பையன் அழறான். இல்ல ஐயா, நான் திருடல. சரி, அந்த பையன் ஏதோ சொல்ல வரான், சொல்ல விடுங்க அப்படின்னு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு. உடனே அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயா இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா காலையில் இந்த கோயிலுக்கு வந்தோம். வரப்போ என் தம்பி, சின்ன தம்பி, அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. எங்க அம்மாவுடைய மணி பர்ஸ் இருக்கு இல்லையா, பர்ஸை வந்து தூக்கிட்டு போய் உண்டியில போட்டுட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், கோயில் பூசாரி கிட்ட போய் கேட்டேன், ஐயா அந்த பர்ஸை எடுத்து கொடுங்க அப்படின்னு. இல்லைல்ல, கோயில் உண்டியில விழுந்தது, அது வந்து கடவுளுடைய காணிக்கை, அதெல்லாம் என்னால் எடுத்து தர முடியாது, போன்னு சொல்லிட்டாரு. என்னை வந்து விரட்டி அடிச்சுட்டாங்க எங்களை அப்படின்னு. ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு அவன் சொல்றான், ஐயா நான் அதுல வந்து காசு இருந்ததுன்னா நான் விட்டுருப்பேன். அதுல எங்க அம்மா மருத்துவ செலவுக்காக செய்ய வேண்டிய அந்த மருத்துவ காப்பீட்டு கார்டு வந்து அதுக்குள்ள இருக்கு. நாங்க ரொம்ப ஏழை. சோ எங்களால வந்து காசு கொடுத்து எங்க அம்மாவுக்கு வந்து சிகிச்சை பார்க்க முடியாது, அந்த கார்டு இருந்தாதான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அழுகுறான். உடனே வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, அவ்வளவு அழகா அந்த குழந்தை அப்படி சொல்லியும் அதை நீ எடுத்து கொடுக்காம இருக்கே. சப்போஸ் நாளைக்கு அவங்க அம்மா இந்த ஆப்ரேஷன் பண்ணாம அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா இந்த பையனுடைய நிலை என்ன, நீயா பாத்துப்ப? இல்ல இந்த பையன் இந்த மாதிரி உண்டியில வந்து உடைக்கிறப்போ போலீஸ் பாத்துருந்தாங்கன்னா, போலீஸ் புடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பையனுடைய நிலை என்ன, அப்ப நீ அவனுடைய வாழ்க்கையை பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் கேள்வி கேட்கிறாரு. இந்த அதாவது நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்டுப்பாடு இருக்கட்டும், இல்லைன்னா சம்பிரதாயம், சடங்கு, இது எல்லாமே மனுஷனுடைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டுமே தவிர ஒரு தீய விஷயங்கள் வந்து அதை வந்து கிரியேட் பண்றதுக்காக கிடையாது அப்படின்றத அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லி எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறார். இன்றைய நாள்லயும் நடக்கக்கூடிய பல காரியங்கள் இப்படிதான் இருக்கு. நம்ம வந்து கோயில், சாமி அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக வழிபடுறோம்ன்றது தெரியாமலேயே வழிபட்டுட்டு இருக்கோம். அது தவறு அப்படின்றது முற்றிலும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. கண்டிப்பாக சட்டங்களும் சரி, சடங்குகளும் சரி, சம்பிரதாயங்களும் சரி, மனிதனின் தேவைக்காக உருவாக்கப்பட்டவையே தவிர அதனுடைய தேவைக்காக மனிதன் உருவாக்கவில்லை. அதனால இந்த சடங்குகளும் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் இந்த வாழ்வியல் மாற்றங்களுக்கு ஏற்றவர் அதுவும் தன்னைத்தானே என்ன பண்ணும், மாற்றிக்கொண்டேதான் இருக்கும், மாற்றிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா தான் அங்க பிரச்சனை. சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோடு நீங்க நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்
நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை எழுப்புறதுக்கு கண்டிப்பா அலாரம் முக்கியம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நம்மளுடைய வாழ்க்கை மிக அழகாக்கும். ஸோ அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் தளம். இன்றைய நாள் என்ன சிந்தனை? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யக்கூடிய பணித்தலங்கள். ஏற்கனவே நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருப்போம், நம்முடைய பிள்ளைங்க கிட்ட இந்த வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய பணித்தலங்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணாது, பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். பயன்படுத்தினால் விளைவுகள் நேரிடுமா? விளைவுகள் நேரிடும் அப்படிங்கிறத விட இதை பயன்படுத்தினா நம்முடைய மதிப்பு குறையும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்முடைய மதிப்பு குறையாம இருக்கிறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் என்ன அதை தான் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பல நேரங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அலுவலகங்கள்ல என்ன அப்படின்னா, அது என் வேலை இல்ல, தட்ஸ் நாட் மை ஜாப் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஒரு அலுவலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் a டீம் ஒர்க். இங்க நான் இல்லாம நீ இல்லாம அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இணைந்து வேலை செய்ய அந்த நேரத்துல அந்த இடத்துல நான் வந்து தட்ஸ் நாட் மை ஜாப், இது என்னுடைய வேலை இல்ல அப்படின்னு சொன்னா, நான் ஒரு அன்வில்லிங் டீம் பிளேயரா நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். எனக்கு வந்து இந்த குழுவோடு இணைந்து இந்த அலுவலகத்தோடு இணைந்து வேலை செய்ய எனக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்லை என்பதை காட்டுவதாக இந்த வார்த்தை என்ன ஆயிரும், அமைஞ்சிரும். சோ அப்படி ஒருவேளை உண்மையாகவே எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிருந்தேன், என்னோட இடத்தை என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். சோ அப்போ பயன்படுத்தக்கூடாத வார்த்தை தட்ஸ் நாட் மை ஜாப், அது என் வேலை இல்லைன்னு சொல்ல. சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணிட்டு போறவருடைய மதிப்பு கூடும். இல்ல அது யார், அது ஆபீஸ் தானே கரண்ட் பில் கட்டுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வெளியே போறவங்களுடைய மதிப்பு குறையும். சோ இந்த மாதிரி பல வார்த்தைகள் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது ஆபீஸ்ல அப்படின்றது நம்ம இன்னும் தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை, சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர், அவையே எனக்கு அறிவுரையாளர். சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை, சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்திலே இன்றைய நாளில் திருப்பாடல் 119 குறித்து தியானிக்கவிருக்கின்ற இந்த தருணத்திலே, இந்த திருப்பாடல் இறை வார்த்தையினுடைய மகிமையை எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் ஆசிரியர் யார் என்பது ஒரு தெளிவான விளக்கம் இல்லை என்றாலும் கூட, இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனுடைய அந்த மகிமையை குறித்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இது எபிரேய மொழியிலே ஏறக்குறைய ஒரு 22 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட அந்த அகவரிசையிலே அந்த கவிதை நடையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு 8 வசனங்கள் போல அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு திருப்பாடலாக காணப்படுகின்றது. இதில் கத்தோலிக்க மரபு சார்ந்த நெறிமுறைகள் பார்த்தோம் என்றால், இந்த திருப்பாடல் இறை வார்த்தையின் மீது அந்த அன்பு கொண்டு இருக்கக்கூடியது. இறை வார்த்தையை எப்படி தியானிப்பது, அல்லது அந்த இறைவனுடைய அந்த கீழ்ப்படிதலை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒரு தூய வாழ்வை எப்படி வாழ்வது, இவற்றிற்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த இறைவனுடைய ஆசீர் நமக்கு இருக்கிறது. இந்த ஆசீரில் இருக்கின்ற பொழுது உலக செல்வங்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா, அல்லது
இறைவனது ஆசிர் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்பதை குறித்து தான் இந்த திருப்பாடலிலே நாம் அதிகமாக பார்க்கின்றோம். குறிப்பாக 119வது திருப்பாடலிலே அந்த 16வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு சாட்சியாக நடப்பது எல்லா செல்வங்களையும் விட மேலானது என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அப்ப அந்த சாட்சிய வாழ்வு வாழுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற பொழுது ஒரு சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலக செல்வங்களை விட அந்த இறைவனை தேடுகின்ற அந்த ஒரு ஞானம் நமக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? இன்றைய காலகட்டங்களிலே நாம் எதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்? உண்மையிலே அந்த இறை ஞானத்தில் வளர்ந்தோம் என்றால் அந்த மகிழ்ச்சி நமக்கு ஒரு நிறை அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு செல்வமாக இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். 24வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தை அந்த வாழ்க்கை முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்களுக்கு ஒரு விடை காண முடியாத ஒரு சூழ்நிலையிலே எங்கெங்கோ செல்லுகின்றோம். ஆனால் இறை வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு ஒரு தேர்ந்து தெளிகின்ற, அறிவு புகட்டுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படி என்றால் எதற்காக நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம், இறை வார்த்தைக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கின்றோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற அதாவது செல்வங்களாக இருக்கலாம், அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், மற்ற எத்தனையோ விஷயங்களிலே நாம் இந்த உலகை சார்ந்திருந்தாலும் கூட அதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவை கொடுப்பதில்லை. மாறாக இறை அனுபவம் நமக்கு ஒரு நிறை மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் எதை நாடி செல்கின்றோம், எதிலே நம்முடைய நாட்டத்தை நாம் செலவிடுகின்றோம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நாம் இந்த சமுதாயத்தினுடைய புகழை ஏந்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது இறை வல்லமை நம்மிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நாளிலே, இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைகளில் நான் இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்த்து அதற்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ உமது வார்த்தை எங்கள் வாழ்விற்கு ஒரு விளக்காக இருக்கின்றது. எங்கள் பாதை தெளிவாக செயல்பட வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை புகட்டுகின்றது. உமது கட்டளைகளை நாங்கள் அன்போடு கடைபிடிக்கவும் உமக்கு நாங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு நீர் தொடர்ந்து அருள் உதவிகளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்கள்ல இந்தந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கூடாது, அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? இட் இஸ் நாட் மை ஃபால்ட், இது என்னுடைய தவறு இல்லை. சொல்லப்போமா அதை நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழுவாக ஒரு பணி செய்யறோம் அப்படின்றப்போ அந்த குழுவில் இருக்கும் உறுப்பினர் யாராவது ஒரு மெம்பர் அந்த ஒரு சின்ன தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம எடுத்து ஓகே இந்த தப்பு இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, என்னுடைய குழுவில் இருக்க ஒருத்தர் தான் அது செஞ்சாரு, குரூப்ல இருக்கவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கொள்ளும் மனம் யாரிடமும் இருக்காது. அது அவன் தான் செஞ்சான் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கிறதுக்கு ரெடியா இருப்போமே தவிர, இது என்னுடைய தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியா அதை சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுடைய மதிப்பு குறையும். மதிப்பு அப்படிங்கிறத காட்டிலும் இங்கே சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை என்ன பண்றாங்க, பயன்படுத்துகிறார்கள். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த வேலை பார்ப்பதற்குரிய மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய நான், அந்த ப்ரொஃபஷனலிசம் என்கிட்ட இருக்குதா அப்படிங்கறது எது வெளிப்படுத்தினா, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னா என்கிட்ட என்ன இல்லை, ப்ரொஃபஷனலிசம் இல்ல. நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் மெச்சூர்டாவே நான் இல்ல இம்மெச்சூர்டா நான் என்ன பண்றேன் இருக்கிறேன். ஒருவேளை இது அதாவது இந்த தவறை நான் என் மேல போட்டுக்கணும், நான் தான் இந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி பிறருடைய தவறை தன் மீது போட்டுக்கொள்வது கிடையாது. ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது, அதுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அதுல தொடர்புல இருக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறப்போ, அப்போ நான் ஒருவேளை மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அதுல அந்த ரேஷியோ என்ன ஆகும், அதிகமாக ஒரு 10%, 20%, 90%, அந்த ரேஷியோ என்ன ஆகும், மாறும், டிஃபரெண்ட் ஆகும். 0 அப்படின்னு சொல்ல
முடியாது. எப்படியோ நேரடியாக மறைமுகமா என்ன பண்ணிருக்கேன், அதுல தொடர்பு தொடர்பு இருக்கு. இருக்கு. ஸோ அப்போ இந்த தவறுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லி நான் போறேன்னா என்கிட்ட ப்ரொஃபஷனலிசம் இல்லை, நான் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணல அப்படிங்கிறதா மற்றவங்க பார்வைக்கு என்ன தெரிய வரும். ஸோ நம்ம மெச்சூர்டா இம்மெச்சூர்டா நாமளே முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆகஸ்ட் 11 புனித கிளாரா. இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் வாழ்ந்த ஃபேவரினோ சிஃபி ஆர்த்தலேனா பெற்றோருக்கு கிபி 1194 பிறந்தார் கிளாரா. இறை பக்தியோடு இருந்த கிளாராவிற்கு பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய கிளாரா புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழிகாட்டுதலின்படி ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து அருட்சகோதரியானார். அருட்சகோதரி கிளாராவோடு இணைந்து அவரது தாயாரும் சகோதரியும் துறவரத்தை தழுவி மக்களுக்காக ஜெபிக்க இவர்கள் கிளாராம்மாள் சபையினர் என்று அழைக்கப்பட்டார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரினால் கிபி 1215 தன் சபையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட கிளாரா ஏழ்மை, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை கடைபிடித்து வாழ்ந்தார். நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த கிளாரா ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளை அனுதினமும் தியானித்து பக்தியோடு ஜெபித்தார். கிபி 1234 அரசன் ஃபிரெடரிக்கின் படை கிளாரா மடத்தினை சுற்றி வளைத்த போது அருட்சகோதரி கிளாரா நற்கருணை ஆண்டவரை கையில் ஏந்தி படை வீரர்களிடம் காட்ட படை வீரர்கள் அஞ்சி நடுங்கி அவ்விடத்திலிருந்து சென்றார்கள். தன் சபை சகோதரிகளிடம் ஏழ்மையினை வலியுறுத்தி உலக மக்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட்சகோதரி கிளாரா கிபி 1253 ஆகஸ்ட் 11 விண்ணகம் சென்றார். எப்பொழுதும் ஆண்டவரிடம் தனிமையிலிருந்து செபிக்க வேண்டும் என்று கூறி ஆண்டவரிடம் தனிமையில் செபித்து வாழ்ந்த அருட்சகோதரி கிளாராவினை திருத்தந்தை 4 அலெக்சாண்டர் கிபி 1255 செப்டம்பர் 26 புனிதராக உயர்த்தி கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித கிளாரா திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் ஏழைகளின் கிளாரா துறவர சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் அலுவலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடாத சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, இட் வில் நெவர் ஒர்க், இது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எங்க அதிகமா பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அப்போ அதற்கு தீர்வு ஒருத்தர் என்ன பண்றாரு, சொல்றது இப்படி செய்யலாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்ல மாட்டேன், அந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணுவேன், ஊதி பெருசாக்குவேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தர் தீர்வு சொன்னாருன்னா அந்த தீர்வு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். சோ அப்போ இது எப்படிப்பட்ட மென்டாலிட்டி, எப்படி ஓப்பனாவே சொல்வாங்களா இல்ல அது மனசுக்குள்ள சொல்ற வார்த்தைகளை கூட அது அவாய்ட் பண்றோமா? இது ஓப்பன், எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், இதுல எதுவுமே மனசுக்குள்ள அப்படிங்கிறது கிடையாது. அந்த நேரத்துல இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, நீங்க என்ன பண்றீங்க, அந்த தவறை திருத்துறதுக்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த தவறு செஞ்ச ஒரு நபரை வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, ஏதோ சம்திங், எனக்கு அவர்களை தனிப்பட்ட வெறுப்பு ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ இந்த தவறை நான் இன்னும் பெருசாக விருப்பப்படுறேன், இல்லை மேலிடத்துக்கு பார்வைக்கு என்ன பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் என்ன பண்றேன், விருப்பப்படுறேன். அப்போ இதுக்கு தீர்வு என்ன ஆயிடக்கூடாது, நான் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்கவும் மாட்டேன். இந்த இடத்துல நீங்க வந்து தீர்வு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாது, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபராக நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன் நானே தீர்மானிச்சுக்க வேண்டியதான். தொடர்ந்து சிந்திக்கலாம் ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம்.
திருவாத்தான் கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமங்களில் 1960கள் 70களில் சொல்லப்பட்டு வந்த புத்திசாலித்தனமும் அசட்டுத்தனமும் கலந்த வாண்டுகளுக்கேற்ற வசமான சிரிப்பாணி கதைகள் இவை. அடுத்த 3 நாளைக்கு அதுதான். நான் சின்ன பிள்ளையில இதெல்லாம் எங்கள் அப்பாட்ட இருந்து கேட்டிருக்கேன். நான் சொல்லவா? திருவாத்தானும் நிழலும். ஒரு நாள் நண்பகல் வெயிலில் திருவாத்தான் நடந்து போய்கிட்டு இருந்தான். தரையில் தன்னோட நிழல் நீளமாக இருக்கிறத பார்த்துட்டு, காலங்காத்தால் நடந்து போகிறப்ப நிழல் நீட்டமாகத்தானே இருக்கும். அதை பார்த்துட்டு, அடேப்பா நாம் இவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்துட்டோமே, 10 சோறு சாப்பிட்டா தான் சரிப்படும் போல இருக்கே அப்படின்னு வீராப்பா நடைய கட்ட ஆரம்பித்தான். 10 சோத்துக்கு அலைய ஆரம்பித்தான். மட்டை மதியானம் ஆகி போச்சு. நிழல் மட்டையாகி குட்டையாகி போய் காலுக்கடியில் சுருங்கி போய் கிடந்துச்சு. உடனே முகத்தை சுருக்கிக்கிட்டு, ஐயோ நாம் இப்படி சுருங்கி போயிட்டோமே, ஒரு கவளம் சோறு கிடைச்சா போல இருக்கே அப்படின்னு ஆள ஆரம்பிச்சுட்டான் திருவாத்தான். இப்படித்தான் நிழலை பார்த்து வீராப்பு காட்டுகிறவன் நிஜத்தை பார்த்து புலம்பிக் கொண்டே கிடப்பான். திருவாத்தானும் பூட்டும். ஒரு நாள் திருவாத்தான் ஒரு பெரிய பூட்டு வாங்கி கொண்டு வந்தான். பார்த்த ஊருக்காரன் ஒருவன் கேட்டான், என்னப்பா வீட்டுல அவ்வளவு பொக்கிஷமா வச்சிருக்க, பூட்டு பெருசா இருக்கே? திருவாத்தான் அதுக்கு சொன்னான், அடவப்பா வீட்டுல ஒண்ணுமே இல்லப்பா. அப்புறம் எதுக்கு இம்புட்டு பெரிய பூட்டு? பூட்டு இல்லாத வீட்டை பார்த்துட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை போல அப்படின்னு என்னைய எவனுமே வெறும் பய அப்படின்னு என்னைய எவனுமே நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்குத்தான் இந்த பெரிய பூட்டு. பாத்தீங்களா சில பேரோட வாழ்க்கையில பீரோ செலவு 1 லட்சமா, உள்ள இருக்கிறது என்னமோ 10-15 பித்தளை காசுகளும் பொத்த காசுகளுமா. திருவாத்தானும் கண்ணாடியும். ஒரு நாள் சந்தையில் முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடி ஒன்றை வாங்கி வந்தான் திருவாத்தான். வீட்டுக்கு போன உடனே கண்ணாடி மேலே இருந்த காகிதத்தை எடுத்துவிட்டு அதிலே முகத்தை பார்த்து விட்டான். உடனே பயந்து போய், ஐயோ வீட்டுக்குள்ள யாரோ அந்நிய பைய வந்து கிடக்குறான், அந்நிய வந்துட்டான்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்துட்டானா. பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்து விசாரிச்சிருக்கான், எங்க அந்த அந்நிய பைய? கேட்டவன் கூடவே கூட்டிட்டு போய் அந்த கண்ணாடியை காட்ட, அதோ அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளதான் அந்த அந்நியனை பார்த்தேன்னு சொல்ல, கேட்டுவிட்டு கூட வந்தவன் தலையில அடிச்சுக்கிட்டானா. இப்படித்தான் சில பேருக்கு ஊரு உலகமெல்லாம் தெரியும், ஆனா சொந்த முகம் ஒழுங்கா கூட தெரியாது. முட்டாள் பண்ணுகின்ற தப்புக்கு மருந்து இருக்கு, ஆனா அரைகுறை அறிவாளி பண்ற தப்புக்கு மருந்தே கிடையாதுங்க. அரைகுறையா தெரியாதவன் கேட்டு தெரிஞ்சுக்குவான், அரைகுறையா தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி வாதாட ஆரம்பிச்சிருவான். அவன் பக்கம் மட்டும் போயிடக்கூடாது. இந்த கதையிலே வருகின்ற திருவாத்தானோ ஒரே ஒரு கேரக்டர் தான், ஆனால் அவனோட மனநிலையாடல்களோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் மனசார இருக்குங்க. என்ன நான் சொல்றது? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கூடாது, அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பல பேர் இதை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில நேரங்கள் நம்மளே கூட அதை சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வார்த்தையை. பட் அப்படி ஒரு வார்த்தை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த தளம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல நேரங்களில் நம்ம அலுவலகத்துல வந்து ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து நம்ம பேசுறப்போ, இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றப்போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்தில் நாம் இவ்வளவு நாளா நம்ம வந்து சம்பாதிச்சு வச்ச அந்த மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நொடியில அப்படியே கரைஞ்சி போயிடும். இல்ல இவ்வளவு நாள் அங்க சம்பாதிச்சுக்கிற மதிப்பு இருக்குமானே எனக்கு ஒரு கேள்வி. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தை என்ன ஆகாது, வராது. ஏன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு கிரிக்கெட் டீம்ல நம்ம இருக்கிறோம், இல்ல ஒரு ஃபுட்பால் டீம்ல நம்ம இருக்கிறோம். அந்த ஃபுட்பால் டீம்ல 11 பேரும், கிரிக்கெட் டீம்ல 11 பேரும் விளையாடினா தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். என்னோட வேலை பவுலிங், நான் பவுலிங் மட்டும் என்ன பண்ணிட்டேன், நல்லா போட்டுட்டு வந்துட்டேன். என்னோட வேலை பேட்டிங், நான் பேட்டிங் மட்டும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட வேலை டிஃபென்ஸ், நான் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லைன்னா இப்போ அணி ஜெயிக்குமான்னு கேட்டா ஜெயிக்காது. ஸோ இப்போ அது போல நான் வேலை செய்யக்கூடிய பணித்தளம் என்னுடைய தளம், அது என்னோட இன்னொரு வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா அது என்னுடைய வீடு. அதே உணர்வு எங்க இருக்கணும், வேலை அலுவலகத்திலும் இருக்க வேண்டும். திரும்ப நான் தான் சொல்லுவேன், எனக்கு இந்த அலுவலகம் எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல முரண்பட்டு நிற்கிறது, அலுவலகம் இருக்கிறான்னா அது தப்பே கிடையாது. எல்லா இடங்களையும் முரண்கள் என்ன பண்ணுவோம், இருக்கதான். நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா கூட நமக்கு இயலாத முரண்களா இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம வீட்டை விட்டு எனக்கு அப்பா அம்மா வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், வரப்போறது இல்லை. ஸோ அது போல
இந்த இடத்துக்கு எது என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை அப்படிலாம் நான் சொல்லக்கூடிய நபராக இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் சூட் ஆனவன் இல்லை அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அப்படி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, ஒரு சுவாரஸ்யமான தலைப்புன்னே சொல்லலாம். அதாவது பல பேரு இப்ப பணி செய்யும் இடத்துலதான் இருப்பாங்க இல்லையா? இப்ப எல்லாருமே ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. அட்ட சூப்பர்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்து இவ்வளவு நாளா இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லிட்டேனே, என்னுடைய மதிப்பை நானே குறைச்சிட்டு இருக்கேனே இவ்வளவு நாளா அப்படின்ட்டு. அடுத்ததா நம்ம என்ன வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது பணித்தளங்களில்? அடுத்ததா எதை பயன்படுத்தக்கூடாது என்ன வார்த்தை அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொறுப்புல இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ கம்முனு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ஐ ஆல்ரெடி நோ தட் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாதீங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க எல்லோருக்கும் எல்லாம் 100% தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது, தெரியவே தெரியாது. திரும்பவும் நம்ம அடிக்கடி மைண்ட்ல எப்போ ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர்ல பூந்து விளையாடக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் தமிழ் இலக்கியங்களை நீங்க போய் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன ஆகாது? அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் அதெல்லாம் என்ன பண்ணல, படிக்கல. அப்படி இருக்கிறப்போ ஐ ஆல்ரெடி நோ தட், எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு உண்மையும் இல்ல. அப்போ ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய முரண்கள், நம்ம வந்து அந்த முரண்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஒரு மேலதிகாரியா இருக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து முறையிடுகின்ற பொழுது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுகின்ற பொழுது ஐ ஆல்ரெடி நோ தட் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாது, பயன்படுத்தாதீங்க. சொல்லக்கூடிய ஆள் மைண்ட்ல நினைப்பான், நானே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 100 நான் 80 தான் சொல்லுவேன், அந்த 80ல நான் இன்னும் 50 கூட என்ன பண்ணல, சொல்லல. ஆல்ரெடி நோ தட் இந்த ஆள் சொல்றானே, உனக்கு என்னையா தெரியும். அப்போ மேலதிகாரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு நிலையை, ஒரு மதிப்பு என்ன பண்ணாத ஒரு விஷயம் குறைத்து. அது மேலதிகாரியாக இருந்தால் மட்டுமல்ல, சக பணியாளர் யாரோ ஒரு விஷயம் நம்மகிட்ட சொன்னாலும் கூட எனக்கு அதெல்லாம் தெரியும், கம்முன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, கேளுங்க. அது பயனுள்ளதாக இருக்குதா உள்ளத்துக்கு எடுத்துட்டு போங்க, பயன் இல்லதா அப்படிங்கிற மாதிரி தோன்றதா இந்த காது வழியா வெளியே அனுப்பிடணும். கண்டிப்பா ஜோ, நினைவில் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் தினேஷ் சௌத்ரி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒர்க்கிங் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, நான் மெடிசன் சாப்பிட்டா போதுமா, இல்லை இன்ஜெக்ஷன் போடணுமா, இல்லை சர்ஜரி தான் வழியா அப்படின்னு பல பேர் என்ன கேட்குறாங்க. இது ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கேள்வி. இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், அடுத்து வந்து ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் ஆர் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ். இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், கிரேட் 3 கிரேட் 4 அந்த மாதிரி ஸ்டேஜில் போடலாம். இது போட்டால் நல்லா அந்த ஜாயிண்ட்ல இருக்க இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி பெயினும் நல்லா கம்மியாகும். இப்போ இந்த ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் அப்படின்னா நம்ம உள்ள அந்த ஜெல் இன்ஜெக்ட் பண்ணுவோம் லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக, ஹைலூரானிக் ஆசிட் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லைன்னா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ். பிஆர்பினா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அதாவது உங்களுடைய ஓன் ரத்தத்தையே எடுத்து அது ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மெஷின்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஹை ஸ்பீட்ல சென்ட்ரிஃபியூஜ் ரொட்டேட் பண்ணா அதுல அந்த பிளேட்லெட் growth ஃபேக்டர்ஸ், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாலாம் தனியா வந்துடும். அதை மாத்திரம் எடுத்து முட்டில இன்ஜெக்ட் பண்ணா தேய்மானத்தை ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கிரேட் 3 கிரேட் 4க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேட் 1 கிரேட் 2 ஆர்த்ரைட்டிஸ்க்கு இந்த லூப்ரிகேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் இல்ல பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பர்மனன்ட் கியூர் கிடையாது. இப்போ சர்ஜரி பண்ண முடியாது, சர்ஜரி பண்றதுக்கு இப்போ கஷ்டமா இருக்குன்னா அதை போஸ்ட்பான் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ். இது ஒரு டெம்பரரி கியூர் தான். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மூட்டு தேய்மானத்துல தான் சர்ஜரியை ஒரு ஆப்ஷனா நம்ம யோசிக்கணும். இப்போ சர்ஜரி எப்பெல்லாம் யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் பெயினா இருக்கு, நைட்ல ரெஸ்ட் பெயின் வருது, நடக்கிறது கஷ்டமா இருக்கு, சில அடிகள் எடுத்து வச்சாலே நடக்க முடியல, டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி டைம்ல தான் சர்ஜரியை பத்தி யோசிக்கணும். இப்போ மாடர்ன் சர்ஜிக்கல் டெக்னாலஜிஸ் வந்த பிறகு சர்ஜரி இப்போ லெஸ் பெயின், லெஸ் பிளட் லாஸ், இந்த பெட் ரெஸ்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தான் வச்சு பண்ணும்போது சர்ஜரி இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ டாக்டர் எது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன், சர்ஜரியா இல்ல இன்ஜெக்ஷன்ஸா இல்ல மெடிசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, the treatment is always patient specific. அவருக்கு ஒர்க் ஆயிடுச்சு ஸோ அதே தான் உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு இல்லை.
ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்களோட ஏஜ், அவங்களோட கோமார்பிடிட்டிஸ், மற்ற இந்த சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், இந்த வெயிட்டு, இந்த மாதிரி கோமார்பிடிட்டிஸ் அந்த கண்டிஷன்ஸை பார்த்து ஒரு பேஷண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை சொல்ல முடியும். ஜென்ரலாக சொல்லும்போது ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ், அந்த கிரேட் 1 ஆர்த்ரைட்டிஸில் மெடிசன் ப்ளஸ் எக்ஸசைஸ் இதுதான் பெஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. மாடரேட் ஆர்த்ரைட்டிஸ், இந்த கிரேட் 2 கிரேட் 3ல மெடிசன் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் எக்ஸசைஸ் ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் கிரேட் 4, மூட்டு சிவியரா தேஞ்சிருக்கு, மூட்டே வளைஞ்சிருக்கு, மூட்டு சுத்தமா நடக்கவே முடியல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சர்ஜரி will be a good option. ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஓவர் வெயிட் இல்ல ஒபிசிட்டி அது இருந்தா கட்டாயம் வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டெய்லி வாக்கிங் பண்ணுங்க, இது ரொம்பவும் அவசியம். மூணாவது, இந்த பிசியோதெரப்பியில ஜாயிண்ட் ஸ்பெசிபிக் எக்ஸசைசஸ், அந்த ஸ்பெசிபிக்கான தசை நார்கள் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி எக்ஸசைசஸ் அது ரெகுலரா டெய்லி பண்ணணும். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் உங்க டாக்டர் கிட்ட ரெகுலரா ஃபாலோ அப் பண்ணி என்னென்ன சப்ளிமெண்ட் சாப்பிடணும், என்னென்ன ஜாயிண்ட்டுக்கான தேவையான ஹெல்த்தி கார்டிலேஜ் சப்ளிமெண்ட் சாப்பிடணுமோ அதை அட்வைஸ் கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது, அது என்னென்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது கண்டிப்பா முடியவே முடியாது, செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்றோம். அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுறதுக்கு அவங்களுடைய உரித்தன ஒரு பிளானிங் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ நடுவில் இந்த வார்த்தை வரும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லவே என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த டீமுக்குள்ள இருந்த அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால அப்படியே அந்த டீம் அப்படி நம்பிக்கையற்ற ஒரு தன்மைக்குள்ள போற ஒரு நிலையும் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை எப்பவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. நடக்கும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால யூகிக்கவே முடியாது. நான் வேணா சும்மா சொல்லிக்கலாம், இது கண்டிப்பா நடக்கும் பாரு, இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது பாரு, நான் என்னைய பெரிய ஆளா இமேஜின் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அது காலத்தின் கைகள்ல தான் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்துக்கும் காலம் தான் என்ன பண்ணும்னா பதில் சொல்லும், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு இடையில நான் புகுந்துக்கிட்டு இது நடக்கவே நடக்காது, இது என்ன ஆனாலும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்றதுக்கு நான் ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி செகண்ட். எப்போ எங்க என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ தட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு டீம் ஒர்க்குக்கு மத்தியில் நான் சொல்றேன் அப்படின்னா, அது டீமுடைய ஸ்பிரிட்டையும் குறைக்கும். அதே வேகத்துல ஏதோ நான் ரொம்ப பெரிய ஆள் நான் என்ன பண்ணிக்கிறேன் நினைச்சுக்கிறேன், ஆனா வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும் இவன் பெரிய ஆள், இவனே என்ன பண்ணிக்கிறான்பா நினைச்சுக்கிறான், போயிட்டு இவன் யாருன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை பத்தின மதிப்பு அவங்க மைண்டுக்குள்ள ஒரு லெவல்ல என்ன பண்ணிக்குவாங்க வச்சுக்குவாங்க. சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் 60 நிற்கின்றோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கிறோம். பேய் பிறப்பிற் பெரும் பசியும் பாய் விலங்கின் பிறப்பின் வெறும் புலம் தெரியா மக்கள் பிறப்பின் நிரப்பிடும்பை இம்மூன்றும் துக்க பிறப்பாய் விடும். திரிகடுகம் 60. வறுமை அது கொடியது, பசிக்கு நிகரான அச்சத்துக்கு நிகரான கொடியது வறுமை. அதிலும் பேதையாய் இருப்பதனால், அறியாமையினால் இருப்பதனால் தனக்குத்தானே வறுமையை வளர்த்து கொள்ளுகிற அந்த சூழல் இருக்கிறதே, அது கொடுமை. அது மாற்றமடைய வேண்டும். அதான் வள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், அறியாமையில் இருக்கின்ற ஒருவர் பின்வரும் காலங்களிலெல்லாம் துன்பத்தை, நரக துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஈடான முறையில் இந்த ஒரு பிறப்பிலேயே அவர் பெற்றுவிடுவார் என்பதாக அந்த குறளை அமைத்திருக்கிறார். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் அலறு. அலறினால் நரகம். அழுந்துகின்ற அந்த நரக தண்டனை இனி வருகின்ற அந்த 7 பிறப்புகளிலும் அல்லது எக்காலத்துக்கும் அடையவிருக்கின்ற அந்த துன்பத்தை இந்த ஒரு பிறப்பிலேயே, இந்த ஒரு வாழ்விலேயே அறியாமல் இருக்கிறவர் பெற்றுக்கொள்வார். யானை அறியாமையினால் தன் தலைமையிலே மண்ணள்ளி போடுமா. இப்படி மாந்தர்கள் பலரும் அறியாமையினால் தங்கள் தலைமையில் மண்ணள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள், வறுமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இங்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது.
வறுமை என்பது இங்கு எவரையும் தீண்டக்கூடாது. வறுமை என்பது அது வாட்டி வதைக்கப்பட வேண்டும், அது தூக்கி எறியப்பட வேண்டும், விரட்டி அடிக்கப்பட வேண்டும். ஆனால் மாந்தர்கள் தாங்களாகவே சில நேரங்களில் வறுமையை வளர்த்து கொள்கிறார்களே, அவர்களுடைய பேராசையினால் அல்லது அவர்களுடைய தவறான அணுகுமுறைகளினால் அல்லது தவறான கூட்டு சேர்க்கையினால் அல்லது வேறு வகையான கவனக்குறைவுகளினால் தவறான முறைகளில் அந்த செல்வத்தை அங்கு செலவிடுவதனால் அவர்கள் வறுமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாற்றியமைக்கப்பட வேண்டும். பாரதிதாசன் சொல்வார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. மக்களை விழுங்க வேண்டும். விசால பார்வை, பரந்துபட்ட ஒரு பார்வை. இங்கே பணத்தாலோ ஜாதியாலோ மதவெறியாலோ மக்களை விழுங்கிவிடக்கூடாது. அதை போன்று நுகர்வு வெறியினால் இங்கு விழுங்கப்பட்டு விடவும் கூடாது. வறுமையில் இருக்கிறவர்கள் பல நேரங்களிலே இத்தகைய தீய தன்மையினாலும் அங்கு விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய மனம் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஓர்மை நிறைந்த அந்த தன்மையில் இல்லாமல் அங்கு பல வகையான எண்ணங்கள், அங்கு தகாத எண்ண ஓட்டங்கள் இவற்றெல்லாம் கொண்டிருப்பதனால் இந்த வறுமை அவர்களை தொற்றிக்கொள்கிறது என்பதும் ஒரு கருத்தாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பாடல் ஒன்று உண்டு, ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனதே 9 மனசாக இருக்குதான், அதில் இன்னும் ஒளிந்து கிடப்பது 80 இருக்குதான். ஆக ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவருக்குள் என்ன இருக்குது தெரியாது. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் கடவுளடா. அப்படி வரும். கடவுளுக்கு தெரியும், ஆனால் மாந்தருக்கு தெரியாது. மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக இந்த மாந்தர்கள் அறியாமையினால் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு ஒரு கேடான ஒரு செய்தி. ஆக இந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மக்கள். கடவுள் சொல்கிறார், என் வழி வேறு, உங்கள் வழி வேறு. மக்கள் வழி வேறாகத்தான் இருக்கிறது. மக்கள் வழி கடவுள் வழியாக அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. மக்கள் என்றால் நல்ல ஒரு தனித்தமிழ் சொல். அதற்கு சமர்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க? ஜனங்க, ஜனம், அதுவே தமிழ் இல்லை. எனவே தெரியும், ஜனம் சனம் அதெல்லாம் தமிழ் இல்லை. ஆங்கிலத்தில் பீப்புள் அப்படிங்கிறாங்க, அல்லது மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இங்கு நாம் சொல்ல வேண்டியது மக்கள் அல்லது மாந்தர்கள். இப்படிப்பட்ட இந்த தன்மையில் இந்த செய்தியை வாருங்கள் இறை மக்களே, வாருங்கள் அன்பு மாந்தரே என்னெல்லாம் பாடல்கள் பாடுறாங்க பாருங்கள், அப்படி நாம் வைக்கலாம். ஜனங்க அப்படிங்கிறத மாற்றி அமைக்கலாம். அருமை. இங்கு நாம் தமிழில் சொன்னாலும் சமர்க்கத்தில் சொன்னாலும் இங்கு இருக்கின்ற அடிப்படையான கருத்து என்பது எந்த மாந்தரும் இங்கு வறுமையினால் அலைக்கழிக்கப்பட்டு விடக்கூடாது, அச்சத்தினால் அவர்கள் சோர்ந்து வீழ்ந்து விடக்கூடாது, பசியினால் வாடி வதங்கிவிடக்கூடாது. எனவே நாம் விழிப்புணர்வோடு எல்லாரையுமே வாழ வைக்கின்ற மாந்தர்களாக திகழ்வோம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் பணியிடங்களில் நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள், அதனால் நம்மளுடைய மதிப்பு குறைந்து காணப்படும். மதிப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதை குறைச்சிக்க மாட்டோம். இருந்தாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா அதை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் யூஸ்லெஸ்ங்க. அவங்களுக்குலாம் ஒரு வேலைக்கும் லாய்க்கே பட மாட்டாங்க. அவனால ஒரு வேலை சொன்னா 2 வேலை என்ன பண்ணுவாங்க? இது மாதிரியான வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணிருப்போம், பயன்படுத்திருப்போம். பிறரை பற்றி நம்ம அலுவலகத்துல ஏதோ ஒரு சில விஷயம், இவன்ட்ட போய் கொடுத்தீங்க, இவெல்லாம் அதுக்கு லாய்க்கே பட மாட்டான் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிருப்போம், சொல்லியிருப்போம். வடிவேலு ஒரு படத்துல நினைக்கான், டே என்ன ஏன்டா அடிச்சு, அவன் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான். டே எந்த வேலைக்கிட்ட நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா, கடைசி வரைக்கும் கேட்பாங்க. கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுபோல் நம்ம சில நேரங்கள் சிலர் என்ன பண்ணிருப்போம், முத்திர குத்திருவாங்க, அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்க பில்கேட்ஸ் அழகா சொல்லியிருக்காரு, யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்டு லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ பயன்படாதவர்கள் அல்ல, பயன்படுத்தப்படாதவர்கள், ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு அலுவலகத்துல நம்ம இவங்க மேல இவங்க கீழே இவனுக்கு வேலை செய்ய இவனுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அலுவலகத்துக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் என்ன இருக்குது. இன்னைக்கு காரணம் இல்லாம இன்னைக்கு நாம இந்த இடத்துல ஒரு பணித்தளத்துக்கு வேலைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டோம், நுழைஞ்சிருக்க மாட்டோம். நம்ம என்னெல்லாமோ படிக்க ஆசைப்பட்டிருப்போம், எங்கேயோ வேலை பார்க்க எவ்வளோ ட்ரீம்ஸ் நமக்குள்ள இருந்தாலும் அந்த ட்ரீம்ஸோடைய ஒட்டியதோ இல்ல முரண்பட்டு நின்னதோ இல்ல வேற ஏதோ ஒரு டைரக்ஷன் நம்ம ரீடைரக்ட் பண்றதோ, சில நேரங்கள் நம்ம சில கேள்விகளுக்கு நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்காது, விடையே கிடைக்காது. நான் எப்படிங்க வந்தேன், எப்படி அவன் லைஃப் ரீடைரக்ட் ஆச்சு, அதுக்கு ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இந்த கால ஓட்டத்துல கடவுளின் இதுதான் நமக்கு வகுத்து வச்சிருக்கிற வழி அப்படிங்கிறப்போ அதை என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். அப்போ ஒரு அலுவலகத்துல வேலையில ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் ஏதோ ஒரு சாதாரண காரணத்துக்காக ஏதோ ஏனோதானு வந்த ஆட்கள் கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணம் என்பது இருக்கின்றது. அப்ப அதனால அந்த காரணம் இருக்கிறப்ப யாருமே இதுல யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அப்ப அதை நான் வார்த்தையா நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா இங்க உண்மையாவே யார் யூஸ்லெஸ்ஸா இருந்திருப்பான்னு பார்த்தா சொல்ற நம்ம தான். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஏஐ படிப்புகள். காலத்தின் ஓட்டத்திற்கேற்ப நம்மை அல்லது நம் பிள்ளைகளை தரவமைத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த டிஜிட்டல் உலகத்தில் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்று பல்வேறு கேள்விகள் நம்மை துளைத்து கொண்டிருக்கும். வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 17. பெலிஸ்தியன் கோலியாத்து எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினான். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறி பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். தாவீது ஆடு மேய்ப்பவன் என்றாலும் கூட ஆடு மேய்க்கும் நேரத்திலே தன் திறமையை வளர்த்து கொண்டார். மிருகங்களின் நடவடிக்கைகளை கூர்ந்து நோக்குவது, கவன் எறிவதில் திறனை வளர்த்து கொள்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். எனவேதான் அவரால் சிங்கத்தையும் கோலியாத்தை போன்ற தன்னை விட வலிமையானவைகளை எல்லாம் கடவுளின் துணை கொண்டு வெல்ல முடிந்தது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாமும் இக்காலத்தின் அறிகுறிகளுக்கேற்ப டிஜிட்டல் தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். உலகில் மருத்துவம், தொழில்நுட்பம், கணிதம், இராணுவம், பாதுகாப்பு, ஊடகம், கல்வி, மேலாண்மை என்று எல்லா துறைகளிலும் ஏஐயினுடைய பயன்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏஐயின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் அதற்கான வேலை வாய்ப்பும் பெருகியிருக்கிறது எனலாம். ஏஐ துறையில் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பதை இங்கு நாம் காண்போம். முதலில் MBA மற்றும் PG டிப்ளமோ இன் ஏஐ மற்றும் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் என்ற ஒரு படிப்பு. இதை படிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் காமர்ஸ் பின்னணியில் வருகிறவர்கள் இப்படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். IIT, ITM போன்ற கல்வி நிறுவனங்களில் இதை படிக்கலாம். இரண்டாவதாக MCA அல்லது MTech இன் AI அண்ட் மெஷின் லேர்னிங் என்ற ஒரு படிப்பு இருக்கிறது. இதை எங்கு படிக்கலாம் அப்படின்னா, IIT, NIT, IIT மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இந்த படிப்பை பயிலலாம். மூன்றாவதாக BSc அல்லது BTech இன் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் என்ற ஒரு படிப்பு இருக்கிறது. இதை எங்கு படிக்கலாம் அப்படின்னா, டெல்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், அமிட்டி பல்கலைக்கழகம், புனித சேவியர் கல்லூரி மற்றும் NIT போன்ற இடங்களில் இதை பயிலலாம். நான்காவதாக AI பூட் கேம்ப்ஸ் என்ற வகையில் நம்ம படிக்கலாம். அது எப்படின்னா, IIT மெட்ராஸ், IIT பாம்பே போன்றவற்றில் குறுகிய கால படிப்பாக இவை உள்ளன. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்துவதற்காக இது உதவும். ஐந்தாவதாக ஆன்லைன் AI சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய தளங்களில் ஏராளமான கோர்சஸ் இருக்கிறது. குறிப்பாக உடாசிட்டி, சுயம் ப்ளஸ், கோர்சியா போன்ற தளங்களில் இத்தகைய குறுகிய கால சான்றிதழ் படிப்புகள் உள்ளன. தொடக்க நிலையில் இருப்பவர்கள் AI பற்றி அடிப்படை அறிவை பெற இத்தகைய இணையதள படிப்புகளை படிக்கலாம். AI படிப்புகளை படிக்க வேண்டும் என்று பலரும் சொன்னாலும் உங்களுக்கு அத்தகைய படிப்பில் ஆர்வம் இருக்கிறதா என்பதை ஆய்ந்தறிய வேண்டும். AI தொடர்பான படிப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது அதன் உட்பிரிவுகளையும் அதனால் கிடைக்கவிருக்கும் வேலை வாய்ப்புகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். AI தொடர்பான படிப்பே உயர்ந்த படிப்பு என்ற பிம்பத்தை நாம் முதலில் கைவிட வேண்டும். AI தெரியாதவர்கள் AI தெரிந்தவர்களிடம் தங்கள் வேலை இழப்பார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே பெருகி வரும் AI தொடர்பான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு இளையோர் தங்களையே தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கோலியாத்தை வீழ்த்த தாவீது கவன் மற்றும் கூழாங்கற்களை பயன்படுத்தியது போல இக்கால கோலியாத்துக்களை வீழ்த்த AI தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது நன்மையை பயக்கலாம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில், அலுவலகங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க?
பல பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில நாம் ஏதோ ஒரு வகையான ஒரு உதவியை போய் நம்ம வந்து கேட்கிறப்போ அந்த இடத்துல சொல்ற அந்த வார்த்தை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க போய் வேற யாராவது பாருங்க. ஸோ நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. இந்த உலகத்துல யாருமே பிஸியாவே கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு நிமிடம் கூட ஒருத்தர் கூட பேச முடியாத அளவுக்குலாம் இங்க யாரும் பிஸியாலாம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாரு அப்படின்றத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். நிச்சயமா ஒரு படத்துல நடிகர் விஜயகாந்த் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். ஆனா ஆக்சுவலா மன்னிப்புங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, பொறுத்தருள்க அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. அதே நேரத்தில் ஆங்கிலத்தை சொன்னா அதை இங்கிலீஷ்ல கிண்டல் பண்ணி பசங்களாம் பேசுறோம், எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி அப்படிம்பாங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் பொய், ஒரு பெரிய பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸி அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் எங்கேயும் பிஸியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருத்தன் நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்றான்னா அவன் வந்து பயங்கரமா பச்சையா என்ன பண்றான், பொய் சொல்றான்னு அர்த்தம். வீடுகளிலே கூட சில டைம் வீட்டுக்கு ஃபோன் பண்ண மறந்துடும், வீட்டுல அம்மா ஃபோன் பண்ணி என்னடா ஃபோன் பண்ணவே இல்லைங்க கொஞ்சம் பிஸியா இருந்தோமா, நமக்கு தெரியும் பச்சை போய் ஃபோன் பண்ண என்ன பண்ணிருப்போம், மறந்துருப்போம், இல்ல ப்ரியாரிட்டி மாறி இருக்கும். அதுதான் இங்க விஷயம். பிராங்கா ஓப்பனா சொல்லணும்னா ப்ரியாரிட்டிஸ் தான் மேட்ரு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம என்ன வேலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதை நம்ம மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பொய் தான் பிஸியா இருக்கு. அப்போ அலுவலகங்கள் ஏதோ ஒரு சில வேலைகள், ஏதோ ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிஸியா, நான் வேலை செய்ய முடியாத அளவுக்கு, என்னை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு வேலைகள் அப்படின்னு சொல்லி எந்த அலுவலகத்திலும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னால் என்னுடைய ப்ரையாரிட்டிக்குள்ள வேலையை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அலுவலக நேரத்துக்குள்ள நான் கொடுக்கப்பட்ட வேலையை நான் என்ன பண்ணல, செஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில நான் இல்லைங்கிறத அதுக்கு தீர்வா இருக்குமே பதிலா இருக்குமே தவிர அங்க அதிகப்படியான வேலைப்பளு அப்படின்னு இருக்க வாய்ப்புகள் இல்லை. சோ அப்ப அந்த பிஸி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அலுவலகத்துல சக பணியாளர்கள் கிட்ட என்ன பண்ணாதீங்க. இனிமேல் பிஸின்ற அந்த ஒரு அப்பட்டமான பொய்யை நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றத நம்ம நினைவில் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஏலப்பயிர்களில், ஏலத்தோட்டத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இந்த மாதா டிவி நிகழ்ச்சியில் ஏலப்பயிர்களை பற்றி நிறையா சொன்னதுக்கப்புறம் நிறைய விவசாயிகள் அதை கேட்டு முடிஞ்ச அளவுக்கு பயன்பெற்று ஏற்கனவே இருந்த விளைச்சலை விட இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பொதுவான செய்தி சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷங்க. ரெண்டு விஷயம், மழை பெஞ்சிட்ருக்கப்ப நம்மளுடைய சத்தெல்லாம் அடிச்சிட்டு போயிடும். அடிச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய விழுந்த தட்டைகள், இலைகள் அதை வந்து நிலத்தோட குறுக்க ஒரு தடுப்பு மாதிரி போட்டு விடணும். முதல் காரியம். அதை நிலத்தோட உச்சியில் இடையில ஒரு 4 வருஷம் விட்டு, அப்புறம் ஒரு 4 வருஷம் விட்டு அப்படி அடுக்கி வைக்கிறது நல்லது. முதல் காரியம், இதை பண்ணுங்க. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு இந்த வேம்னு ஒரு பொருள் இருக்குங்க. வேம் அப்படின்னு ஒரு பவுடருங்க, அது விற்கும், 100 ரூபா சொல்லுவாங்க. அந்த பவுடரை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பகுதியில் குமாயம் போடுறதுன்னு இந்த இப்போ சுண்ணாம்பு போடணும்ல, யாரும் சுண்ணாம்பு போடாமல் இருக்கீங்கன்னா போடுங்க. ஒரு தூருக்கு 200 கிராம் குறைஞ்சபட்சம் செடியை சுற்றி போடலாம். ரொம்ப அதிகமாக சரிவாக இருக்குது செடியோட மேல் பகுதியில், செடி இங்கே இருக்குது, மேல் பகுதியில் இப்படி போட்டு விடலாம். ஒரு மண்வெட்டியில் கீழே நின்றுட்டு மேட்டில் ஒரு வெட்டு வெட்டி இப்படி இழுக்கிறோம். அந்த பல்ல வரும் இல்லைங்களா, அதுக்குள்ளே இங்கே செடி இங்கே இருக்குங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்படி போட்டு விடலாம். இந்த சுண்ணாம்பு போடுறது ரொம்ப முக்கியங்க. மண்ணுடைய அமிலக்கார நிலையை சமப்படுத்த ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த வேம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொருள், ஒரு செடிக்கு 50 கிராம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹியூமிக் அமிலம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. நீங்கள் ஏலத்தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன செய்திங்க, கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க, நான் ஒரு நம்பர் தரேன். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா குஜராத்திலேருந்து மொத்தமாக ஒரு கிலோ 125 ரூபா ரேட்டில் அவங்க தர்றாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து சாணம் போடுறதுக்கு இணையானது. இன்னும் சொல்ல போனால் சாணம், மண்புழு உரம்லாம் போடுறதுக்கு இணையான ஒரு பொருள். அப்படி கொடுத்தா அந்த மண்ணுக்கு வேணுங்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, நுண்ணூட்ட சத்து எல்லாம் கிடைக்கும். வெறும் 125 ரூபா. நீங்கள் திரவமாக வாங்குறீங்களா, அது எப்படி தெரியுமா, 1 கிலோ பவுடர் வாங்கி 5 லிட்டர் தண்ணியில் கலந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும்.
ஒரு பாட்டில் 250 ரூபா. அப்போ 5 பாட்டில் 1250 ரூபா. 5 பாட்டில் 1250 ரூபா. நான் சொல்கிறது ஒரு கிலோவே 125 ரூபா. தயவுசெய்து அதை வாங்கி வைங்க. கேளுங்க, நான் நம்பரில் தரேன். எந்த பயிர் இந்த ஏழை பயிர்னு இல்லைங்க, நீங்கள் எந்த பயிர் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தமாக வாங்கி வச்ச கெட்டு போகிற பொருள் கிடையாது. அது நிலக்கரி சுரங்கத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த அடுக்குக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை தான் சுரண்டி அவங்க விற்கிறாங்க. தரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மண் வளத்தை அதிகப்படுத்துகிற, முக்கியமாக நமக்கு கடலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், இங்கெல்லாம் மண்ணுக்கு கலர் நிலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிலத்தெல்லாம் சரி செய்யணும்னா இதை தான் போடணும். கம்மியான விலை. நீங்கள் இன்றைக்கி ஒரு சாணம் ஒரு டிராக்டர் லோடு வாங்கினாலே 2500 ஆச்சு. இது 4000 ரூபாய்க்கு 40 கிலோ தர்றாங்க. அப்போ அது நிறைய நம்ம பயன்படுத்தலாம். மண் சீக்கிரம் வளமாகும். இந்த பொருளை ஏலத்தோட்டத்தில் போடணும். 3வது முக்கியமான பொருள், நம்ம சொல்லக்கூடிய உயிர் உரங்கள் சூடோமோனாஸ், வெர்டிசீலியம் லக்கானி, பெவேரியா பேசியானா. இந்த 3 பொருளும் 100 லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து தெளிச்சிட்டா ஒரு பயிரில் தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் சொரிக்காயை உண்டு பண்ணும் இல்லைங்களா, அந்த சொரிக்காயை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிகள் கண்ணுக்கு முன்னாடி பறக்கும்ல ஒரு சின்ன பூச்சி, அது மாதிரி கூட பூச்சி இல்லாத மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஒரு 2 தடவை இந்த மழைக்காலத்தில் 2 தடவை தெளிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கீழே தரையில் போட சொல்லியிருக்கேன், மேலே தெளிக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபியூசாரியமே இல்லாத ஏலத்தோட்டத்தில் பெருவெட்டு காய்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர முடியும். இதனால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, வேணுங்கிற சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் பணியிடங்களில் நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோபடி டோல்டு மீ, யார் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாது, பயன்படுத்தாதீங்க. நான் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு முறை ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவு, நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருக்குங்கிறது காலையில் வந்த உடனே என்ன ஆகும் தெரியும். ஏன்னா பசங்க பேசுகிறப்ப என்ன பண்ணியாச்சு, கேட்டாச்சு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் எக்ஸாமுக்கு என்ன பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணலை. அப்போ எங்கள் சார் வரப்பிரசாதம் அவர் வந்தார். வந்துட்டு எக்ஸாம்க்கு எல்லாம் ரெடியாக என்னன்னாரு, சார் நான் இது லீவு, இன்னைக்கு எக்ஸாம்னு யாருமே என்ன பண்ணல சொல்லலை. உனக்கு அக்கறை இருந்தா நீ தான் கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு சொன்னாரு. ஸோ அதுதான் அதற்கான விடயம் கூட. நமக்கு ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை செய்யறோம், ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் அது எப்படி இருந்தாலும் நமக்கு அதுக்கு வராம இருக்காது. நம்மளை பற்றி சொல்லக்கூடிய வதந்திகள் எல்லாம் அங்கே சுத்தி இங்க சுத்தி என்ன ஆகும்னா நம்ம காதுக்கு நிச்சயமா எப்படி வருகிறதோ அது போல அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே என்ன ஆகும்னா அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம காதுகளுக்கு என்ன வந்துடும். அப்போ அந்த ஊரி சம்பந்தப்பட்ட நபர் நம்மளை கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது என்னப்பா விஷயம் கேள்விப்பட்டே அப்படின்னா, இல்லையே என் காதுக்கு எதுவும் வரலையே அப்படிங்கிறத நம்ம என்னமோ இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு கெத்தா காட்டி எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும் தெரியுமா ஜோ? அவங்க காது கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க போல. காது கிட்டங்கிறத காட்டிலும் தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப முக்கியத்துவமானதும் எனக்கு நீங்க பப்ளிக்ல சொல்லக்கூடாது, என்கிட்ட இண்டிவிஜுவலா சொல்லணும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு நாம கேட்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு செயல். இன்னொன்னு அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்ன அதே பதில் தான், உனக்கு அக்கறைனா நம்ம தான் இது என்னுடைய அலுவலகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு சில விஷயத்துல நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண மறந்துட்டோம், இல்லை அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல், மீட்டிங்ல என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க, ஓகே இது சொன்னாங்க, ஓகே வெல் அண்ட் குட் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல ஒரு பழக்கம். அது எனக்கு யாரும் சொல்லல, நோபடி டோல்டு மீ, எனக்கு யாரும் என்கிட்ட இது பண்ணல, யாரும் நம்ம காதுல இது நடந்துச்சுன்னு இன்னொருத்தங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நமக்கு அக்கறை இருந்தால் நாம் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தை நேசித்தால் அதை நாமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அக்கறையோடு செயல்படுவோம், தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அதாவது நமக்கு கழுத்தில் வலி, கழுத்தில் சென்டர் பகுதியிலையும் வலி வரலாம், அல்லது தோள்பட்டை போத் சைடு வலி வரலாம். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் அந்த சிம்டம்ஸ் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அனுபவ ரீதியாகவும் ரிப்போர்ட் ரீதியாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காதுக்கு பின்புறந்து வலி தொடக்கி இப்படி இப்படி வரைக்கும் வரும். அப்புறம் விரல் கையெல்லாம் மறுத்து போகும். அது போத் சைடு, லெஃப்ட்டு ரைட்டு போத் சைடும் வரலாம், சிங்கிள் சைடும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை சாதாரணமாக ஃப்ரீயாக இப்படி திருப்ப முடியாது, டைட்டாக இருக்கும். காலையில் எழும்போது எப்போவுமே
ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் கழுத்து. அப்புறம் தலை சுத்தல், மயக்கம் இருக்கும், அடிக்கடி தலை சுத்தல், கிடினஸ் இருக்கும். சிலருக்கு வாமிட்டும் இருக்கலாம். புரியுதுங்களா? அது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு அந்த முதுகுத்தண்டு எலும்பில், கழுத்து எலும்பில் அந்த போன் கம்ப்ரெஸ் ஆகி, அந்த போன் கம்ப்ரெஸில் நடுவில் அந்த சதைப்பகுதி பிதுங்கி பல்ஜ் ஆகிறது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். செர்விக்கல் ப்ராப்ளம்னா அதுதான். லம்பாருக்கும் அப்படித்தான். இப்போ அந்த பல்ஜ் அடித்து அதை மற்ற மருத்துவத்தில் இதுக்கு சர்ஜரி தான்னு சொல்கிறாங்க. இப்போது சர்ஜரி விருப்பம் இருக்கவங்க போய் பண்ணிக்கோங்க. ஆனால் சர்ஜரி பண்ணாமல் குணமாக்கும் வழிமுறைகளும் இருக்குது. இதற்கு உதாரணத்துக்கு நான் 2 பேஷண்ட்டை பற்றி உங்களுக்கு என்னால் இப்போ சொல்கிறேன். இங்கே சென்னையை சேர்ந்தவர், ஒரு 29 வயசு இருக்கும், திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு சர்விக்கல் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, ஒரு 2 months ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன். 1.5 months கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்க. நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், டயட் சொல்கிறோம். 100% நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சர்ஜரி இல்லாமல் உங்கள் பிரச்சனைங்க சால்வ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் இருக்குது சொன்னேன். சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு 10-12 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட், டயட்டு, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கார். புரியுதுங்களா? ஆனால் அவர் சர்ஜரி பண்ணக்கூடிய கண்டிஷன். டாக்டர்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் அவருக்கு சொன்னேன், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கிடைக்கும். டயட்டும் இருக்கணும், பெட் ரெஸ்ட் இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பெட்டு ஹார்டாக இருக்கணும். இல்லைன்னா பெட்டை தூக்கிடுங்க, காற்று இருக்கலாம். ஏன்னா கீழே தரையில் படுக்க எழுந்து முடியறவங்க படுத்துக்கலாம். சிலருக்கு கீழே உட்கார கூட முடியாது, மயக்கம் வந்துடும். அதனால் காட் பயன்படுத்தலாம், பட் பெட்டு வேண்டாம். பெட்டுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கணும், சாஃப்டாக இருந்தால் முடியாது. அதே போல் பில்லோ ஹைட்டாக வைக்கக்கூடாது. இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல பிரச்சனை இருக்கும், வலி இருக்கும், ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆயுர்வேத முறைப்படி. அது சர்விக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், லம்பார் ப்ராப்ளம் இருக்கலாம், கம்ப்ரஸாக இருக்கலாம், பல்ஜாக இருக்கலாம், முடியலன்னு சொல்லலாம். நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுக்காக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நிறைய வாய்ப்புகள், வழிமுறைகள் இருக்குது. கடைப்பிடித்தா நிச்சய பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய அலுவலகங்களில் நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். அதுல ஃபைனலா என்ன சொல்றாங்க? இந்த வார்த்தையை பயன்படுத்தினா நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்மளை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றது, வடை பாயசம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு தான் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது கண்ணா அப்படின்னு தான் சொல்லணுமே. என்ன அப்படின்னா, ஐ குவைட், நான் அந்த வேலையை விட்டு போறேன். வேலையை விட்டு போறீங்களா? ஏன் போறீங்க? எதுக்கு? கண்டிப்பா ரீசன் கேட்பாங்க. ஒரு அலுவலகம் இருந்தா ஹெட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றப்போ கூப்பிட்டு கேட்பாங்க ஏன் போறீங்கன்னு. அது உண்மையான ஒரு ரீசனா இருக்கப்போ ஓகே. ஆனா வெல் அண்ட் குட். உங்களோட இடத்தை மறுபடியும் இன்னொருத்தர் நிரப்புவதற்கு பல பேர் வரிசையில நிக்கிறாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா, இப்ப இந்த கடவுள் வணக்கம் தரால ஜோ மட்டும் தான் பண்ண முடியுமா, கல்பனா மட்டும் தான் பண்ண முடியுமானா நெவர், கிடையாது. ஸோ இன்னொருத்தவங்களும் இந்த இடத்துல உட்காந்து பண்றதுக்கு அவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க. அப்போ இந்த வார்த்தை குவைட், நான் அந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்றத கொஞ்சமாவது சிந்திச்சு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான். இதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, சும்மா பொழுதுக்கு நான் வேலை விட்டு போறேன் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய எப்பதான்டா நீ போவ அப்படின்னு கேட்கக்கூடிய. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா, அந்த வேலையை விட்டு போவதற்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் ஐயோ நமக்கு வெளியே வேலை கிடைக்குது அப்படின்னா சரி பேசாம என்ன பண்ணிடுறேன், நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். இன்னொரு சில விஷயங்கள் என்ன இருக்கும்னா, நம்ம அதை வெளியே சொல்லவே மாட்டோம். பட் ஏன்னா ஏதோ ஒரு குறைகள் நம்ம என்ன பண்ணுவோம், குறைகளோடயே டிராவல் பண்ணுவோம் ஆஃபீஸ்ல. அப்போ ஒரு முறை நம்முடைய அலுவலகத்துல ஃபாதர் டேவிட் ஒரு டைம் காமன் மீட்டிங்ல சிலவர்லாம் வேலையை விட்டு போனீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், சில பேர் வேலையை விட்டு போனீங்கன்னா நாங்க வருத்தப்படுவோம் அப்படின்னு ஓப்பனா என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஸோ அப்போ இது இங்க மட்டும் கிடையாது, எல்லா அலுவலகத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நான் என்ன பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு நான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னா இவங்க என்கிட்ட காலில் விழுந்து ஐயோ நீ போகாதையா இரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு சொல்ல மாட்டாங்க கிடையாது. ஏன்னா நான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்த நம்மை காட்டிலும் சிறப்பாக ஃபில் பண்ணவே ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அதனால இது என்னாலதான் நடக்குது, இது என்னால மட்டும் தான் நடக்குங்கிற எண்ணம் இருந்தா அன்னைக்கே நம்முடைய அழிவு என்ன ஆயிடுச்சு, ஆரம்பமாயிருச்சு அர்த்தம். ஸோ அப்போ அப்படிங்கலாம் நான் அந்த வேலையை விட்டு போறேன் அப்படிங்கிற பூச்சாண்டி பம்மாத்து காட்டுற வேலைகள், அந்த வார்த்தைகளை அலுவலகங்களை பயன்படுத்த கூடாது.
ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், இவ்வளவு வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இதுல எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த சூழல்ல நான் என்ன எல்லா பண்ணிருக்கேன் வார்த்தையும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இனிமேல் அதை வந்து நம்ம மாத்திக்க ட்ரை வெரி ஸ்ட்ராங்லி நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தியாக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். 1-2 அப்பப்போ அவ்வப்போது வந்துட்டு போதுன்னா அந்த அவ்வப்போது வரதையும் வராமல் பார்த்துக்கொள்ள நாம் வாழ்வாக்க வேண்டும். ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுங்க பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் வேலூர் மறைமாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அருட்பணியாளர் டேனியல் சர்மா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்பணியாளராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:12. உம் கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்போம், வாழ்வில் நலம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.